ஹாய் கைஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஈவன் நீங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். எந்த கோர்ஸ் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக முடியும், எந்த கோர்ஸ் படிச்சா அது வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும், எந்த கோர்ஸ் வந்து ஈஸியா படிக்கலாம், எது வந்து நான் கோடிங் ஜாப்ஸ், எது வந்து கோடிங் ஜாப்ஸ் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாப் 5 கோர்சஸ். இந்த டாப் 5 கோர்சஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் அப்படின்னு மார்க்கெட் ஸ்டடிஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அப்படின்னா இந்த கோர்ஸ் படிச்சா யூஸ் இல்லையா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் வந்து அஷூரன்ஸ் தராங்க இந்த கோர்சஸ்க்கு. வந்து மார்க்கெட்ல வந்து ஃபீல்ட் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இந்த கோர்சஸ் வந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கோடிங் வச்சு தான் வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் கோடிங் ஜாப்ஸ் கிடையாதா இது அப்படின்னா இது வந்து பியூர் நான் கோடிங் ஜாப்ஸ் கிடையாது இந்த டாப் 5மே. ஸோ உங்களுக்கு நான் கோடிங் ஜாப்ஸ் தான் போகணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் கோடிங்கோட நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களால் லாங் ரன்னா சர்வே பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய நான் கோடிங் ஜாப்ஸ் படிச்சுட்டு எங்க கம்பெனில நிறைய பேர் பசங்க வருவாங்க. நான் கோடிங் ஜாப்ஸ் படிச்சுட்டு காசை வேஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போக முடியாம திருப்பி கோடிங் ஜாப்ஸ் படிச்சுட்டு போறவங்க அதிகமா இருக்காங்க. ஸோ பேசிக் கோடிங் ஓட சேர்த்து என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். இதுல வந்து டாப் 5 கோர்சஸ் என்ன அப்படின்னா நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து ஈவன் நான் 5 இயர்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் 5 இயர்ஸ்க்கும் கிடையாது. ஈவன் நீங்க 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட இது அழிவு இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லலாம். அதான் மார்க்கெட் ஸ்டடியும் சொல்லுது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்னைக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எல்லாமே டேட்டாலாம் கிளவுட்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு. அது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்பர் 2 சொல்றாங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ அதனால நம்பர் 3 வந்து சைபர் செக்யூரிட்டி. அதுக்கு அடுத்து டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்றோம், அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்றத வந்து அதுக்கும் பயங்கரமா டிமாண்ட் இருக்கும். நம்பர் 5 இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேனிக்கான வேர்ட்ஸ். அது என்ன அப்படின்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டாப் 5 கோர்ஸை பத்தியா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்பர் 1 அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் எது ரூல் பண்ணுது அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏன் மார்க்கெட்ல வந்து அழிவே இல்லை நான் நிறைய வீடியோ ஆல்ரெடி பேசியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல 3 டைப் ஆஃப் ஒர்க். முன்னாடிலாம் வந்து இந்த 3க்குமே தனித்தனி ஆளுங்க இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 3மே சேர்த்து ஒரே ஆள் டெவலப் பண்றாங்க. அதாவது நம்பர் 1 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம பார்க்குற அந்த ஃப்ரண்ட் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி டெவலப் பண்றாங்க. செகண்ட் வந்து பேக் எண்ட். இந்த பேக் எண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு, .NET இருக்கு, PHP இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து Node.js இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து பேக் எண்ட் டெக்னாலஜிஸ்ல கோடிங் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் பாத்தீங்க அப்படின்னா MySQL டேட்டாபேஸ் இருக்கு, Oracle இருக்கு, Postgres இருக்கு, தென் MongoDB, NoSQL MongoDB இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸஸும் இருக்கு. இந்த 3மே தனித்தனி ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ இந்த 3மே கம்பைண்டா, இந்த 3மே சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். நீங்க எந்த கம்பெனினாலும் போய்க்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வந்து SBI வெப்சைட் ஆன்லைன் ஓபன் பண்றீங்க, ஆன்லைன் SBI.com அப்படின்னு வெப்சைட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா இதுல யூஸ் பண்ற ஃப்ரண்ட் எண்ட், இதுல யூஸ் பண்ற பேக் எண்ட், இதுல யூஸ் பண்ற டேட்டாபேஸ், இது வந்து எப்பயுமே மாற போறது கிடையாது. அதாவது MVC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் இந்த 3மே வந்து எந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற ஜிமெயிலா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், கண்டிப்பா ஒரு பேக் எண்ட், கண்டிப்பா பேக் எண்ட் டெக்னாலஜி ஒன்று இருக்கும், கண்டிப்பா ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். எய்தர் அது வந்து ஒரு NoSQL இருக்கலாம், இல்லாட்டி SQL இருக்கலாம். இந்த 3மே கம்பைண்ட் ஆனதுதான் எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி இந்த 3மே கண்டிப்பா இருந்திருக்கணும். ஈவன் அது வந்து ஒரு மொபைல் பேஸ்ட் ஆப்பா இருந்தாலுமே இந்த 3மே மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3மே கம்பைண்ட் ஆனது தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இந்த 3மே இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை கிடையவே கிடையாது. ஸோ அதனால நம்பர் 1 பிளேசஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால நீ ஒரு கோடிங் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல போகணும், நீ ஒரு ஸ்டெப் இன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஏன்னா இதுக்கு அடுத்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளவுட் பார்ப்போம், சைபர் செக்யூரிட்டி பார்ப்போம், டேட்டா அனலிட்டிக்ஸ் பார்ப்போம், டேட்டா சயின்ஸ் பார்ப்போம், ஏஐ பார்ப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கோடைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர அது தனியா ஒர்க் ஆக போறது இல்லை. ஸோ அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெப் இன் ஆகிறதுக்கு ஒரு தி பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான். செகண்ட்
ஆன்லைன் கோர்ஸ் எதை படிக்கலாம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன அப்படின்னா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல 3 டைப் ஆஃப் ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசைன், செகண்ட் வந்து மேனேஜ், தென் வந்து மெயின்டெயின். ஸோ கிளவுட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாங்கலாம் ஒர்க் பண்ணோம். நான் வந்து பிரிட்டிஷ் டெலிகாம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணோம். நாங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆரக்கிள் சர்வர் வந்து கிளையன்ட் பிளேசஸ்லயோ இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு பிளேஸ் இருக்கும். அதுல சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதுக்கு டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ முன்னாடி நம்ம போட்டோஸ் எங்க சேவ் பண்ணுவோம்? நம்மளுடைய சிஸ்டம்ல சேவ் பண்ணியிருப்போம், இல்லாட்டி நம்மளோட மொபைல்ல சேவ் பண்ணியிருப்போம். இப்போ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து நம்மளோட மெயில்ல ஸ்டோர் பண்றோமா? இப்போ நீ வந்து ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு, ஒரு 100 ஃபோட்டோஸ் இருக்கு, 200 ஃபோட்டோஸ் இருக்கு. நீங்க அது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது? அது போய் வந்து நம்மளுடைய ஜிமெயில்ல ஒரு சிங்க் பண்ணியிருப்போம். அந்த ஜிமெயில் எதுல சிங்க் ஆயிருக்கும் அப்படின்னா, கிளவுட்ல சிங்க் ஆயிருக்கும். நம்ம பண்ற ஃபோட்டோஸ் எல்லாமே கிளவுட்ல சிங்க் ஆயிருக்கும். என்னுடைய ஃபோன் நான் மாத்திட்டேன். இல்ல என் ஃபோன் தொலைஞ்சு போயிருது. இப்போ என்னுடைய டேட்டா என்ன ஆகும்? முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மொபைல் காணாம போயிருச்சுன்னா மொத்த டேட்டாவும் காணாம போயிரும். இல்ல நம்ம மொபைல்ல வந்து மொத்தமே வந்து 8 ஜிபி தான் டேட்டா இருக்கு. 8 ஜிபிக்கு மேல எனக்கு போயிருச்சு அப்படின்னா, என்னால வந்து புது ஃபோன் தான் வாங்கணுமே தவிர, என்னால அத வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியாது. அந்த மெமரியை மட்டும் தனியா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு இருக்க கிளவுட் பிளாட்ஃபார்ம் என்ன இருக்கு அப்படின்னா, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு 10 ஜிபிக்கு ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிட்ட. இந்த 10 ஜிபிக்கு அடுத்து உனக்கு இன்னும் 5 ஜிபிக்கு டேட்டா வேணும் அப்படின்னா, நம்ம டைரக்டாவே ஜிமெயில்ல அப்கிரேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். 10 ஜிபில இருந்து 15 ஜிபியா மாறிக்கலாம். சோ இதுதான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. சோ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டேட்டா வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ், நிறைய டேட்டா பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. SQL அண்ட் NoSQL இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸும் நம்ம கிளவுட்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் இருக்கு அப்படின்னா, மொபைல்ல இருந்து ஈஸியா டேட்டா திருடிடுவாங்க. இல்ல என்னோட சிஸ்டம் வீட்ல இருக்கு அப்படின்னா, சிஸ்டம்ல டேட்டா திருடிடுவாங்க. பட் இந்த கிளவுட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுனால செக்யூரிட்டி வந்து பயங்கரம் அதிகமா இருக்கும். நம்ம செக்யூரிட்டி பத்தி ஒரி பண்ணவே தேவையில்ல. செக்யூரிட்டி எல்லாமே will be taken care by that respective the cloud provider. ஸோ அதனால நீங்க கிளவுட் செக்யூரிட்டி பத்தியும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ண டேட்டாவை செக்யூர்டாகவும் இருக்க போகுது. ஸோ இதுல வந்து 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்க போகுது. என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டிசைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளவுட் எப்படி ஸ்ட்ரக்சர்டா டிசைன் பண்றோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து மேனேஜ் பண்றோம். தென் வந்து அந்த கிளவுட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம். இந்த 3 டைப் ஆஃப் ரோலுமே வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர் பண்ணுவாங்க. இதுல மேஜரா யூஸ் பண்ற டூல்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்கர் அண்ட் குபர்நெட். இந்த 2 டூல் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கு. ஸோ பட் ஓகே சார், நான் கோடிங்கே இல்லாம டைரக்டா அந்த கிளவுட் கத்துக்கலாம்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கிளவுட்ல நான் எப்படி போட்டோ ஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி தான் கிளவுட்ல வந்து ஒரு கோடை டெப்ளாய் பண்ணுவாங்க. கிளவுட்ல ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ நீ ஃபுல் ஸ்டாக் படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு அடுத்து நீ கிளவுட் இன்ஜினியர் போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். டைரக்டா நீ கிளவுடுக்கு போறனா கூட உனக்கு யூ மஸ்ட் பி ஹேவ் சம் பேசிக் நாலேஜ் இன் கோடிங் as well as டேட்டா பேஸ். ஸோ அதனால நான் எப்பயுமே சொல்றேன், ஒரு கோடிங் ஓட சேர்த்து தான் இந்த 5மே நம்ம கொண்டு போகணுமே தவிர டைரக்டா நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறேன், AWS படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. ஸோ இந்த கிளவுட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 3 ஃபேமஸான கிளவுட் இருக்கு. நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சது AWS, அமேசான் வெப் சர்வீஸ். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அஸ்யூர், அதாவது மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம். நம்பர் 3 பாத்தீங்கன்னா GCP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த 3க்குமே வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கு. இந்த 3ல எந்த கிளவுட் படிச்சாலுமே மார்க்கெட் நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. அது ரொம்ப பாப்புலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாச்சும் கோடிங் கத்துக்கோங்க, கொஞ்சம் டேட்டாபேஸ் கத்துக்கிட்டு நீங்க கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வாங்க. அதுக்கும் ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஹேக்கிங் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து கோடிங் நாலேஜே தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஒரிஜினலா என்ன அப்படின்னா, ஒரு ஹேக்கருக்கு தான் வந்து கோடிங்ல வந்து ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஹேக் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கோடு வழியா தான் அட்டாக் பண்ணுவாங்களே தவிர கோட் இல்லாமல் அட்டாக் பண்ணவே முடியாது. ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா 6 மந்த் ஜூலை 2024 அந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு அப்கிரேட் பண்றாங்க. ஒரு அவங்களோட சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஒரு மேஜர் இஷ்யூ வந்துருச்சு. ஈவன் அது வந்து ஏர்லைன்ஸ்ல இருந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரோட சாஃப்ட்வேர்லயும் அவங்க எல்லாரோட அப்ளிகேஷன்லயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வந்துச்சு. ஸோ பட் அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க கிரவுட் ஸ்ட்ரைக் டீம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து கோடிங்ல எரர் அப்படின்னு சொன்னாங்க. பட் சில பேர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசியாவே தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தாங்க இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல. ரீசன் என்ன அப்படின்னா, டேட்டா இன்னைக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க, டேட்டா இன்ஜினியரிங் வச்சு தான் இன்னைக்கு மொத்த ஃபீல்டுமே போய்கிட்டு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா ஒருத்தன் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவன் வந்து டாப் லெவலில் இருக்கான் இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படின்றதான் இன்னைக்கு இருக்க
சிச்சுவேஷனா இருக்கு. ஸோ நம்மள்ட்ட இருக்க டேட்டாவ நம்ம எப்படி செக்யூரா மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படின்றது வந்து பயங்கர வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் Instagram இருக்காங்க. இந்த Instagramல நெறைய யூசர்ஸ் இருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் உடைய மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், அவங்களோட பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே Instagramட்ட அவங்களோட மொத்த டேட்டாபேஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஹேக்கர் இப்ப நினைச்சான் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை மொத்தமா ஹேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா வச்சு அவன் வந்து $1 பில்லியன் வந்து அவனால ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து டேட்டா வாங்குறதுக்கு எக்கச்சக்கப்படி போட்டி போட்டு நிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட பர்டிகுலர் கிளையண்டோட டேட்டாவை செக்யூரா ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா இருக்கு. ஈவன் அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூட. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் Instagram அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட Instagramல என்னோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே வந்து நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ Instagramோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னுடைய மொத்த டேட்டாவையும் வந்து செக்யூரா ஹேண்டில் பண்றது. இப்போ ஒரு ஹேக்கர் அந்த Instagramமை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? Instagram யூஸ் பண்ற யூசர்ஸ் வந்து ஒரே நாள்ல பாதியா போக சான்சஸ் இருக்கு. அப்பனா அவங்க மார்க்கெட் வேல்யூ மொத்தமா அடியாயிரும். ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிட்டோம், எல்லா ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கம்பெனி இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய ஃபீல்டு எது அப்படின்னா செக்யூரிட்டிக்கு தான். ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. பட் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஆல்ரெடி சொன்னதுதான், யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் கோடிங் அண்ட் யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் டேட்டாபேஸ் as well. அண்ட் வந்து கிளவுட் நாலேஜும் உனக்கு பேசிக் கிளவுட் நாலேஜ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் டேட்டா வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்றோம் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல அப்படின்ட்டு. ஸோ கிளவுட் நாலேஜும் சேர்ந்து இருந்தா தான் நீ சைபர் செக்யூரிட்டிஸ்குள்ளலாம் நீ வந்து போகணுன்ற இன்ட்ரெஸ்டே உனக்கு வரணும். இல்லை டைரக்டா கோடிங்கே எனக்கு தெரியாது, நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணது இல்லை, ஹேக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த சினிமா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துடாதீங்க. உனக்கு கோடிங்லாம் ஸ்ட்ராங்கா இருந்து கிளவுட் நாலேஜ் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் சூஸ் சைபர் செக்யூரிட்டி. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எவர்கிரீன் ஃபீல்டு. ஸோ அதுவும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஒரு ஃபேண்டசி டேர்ம் கிடையாது. நாலாவது வந்து பயங்கரமான ஃபேண்டசியான டேர்ம் என்ன அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷன், ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை காட்டுறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜித் சாரோட விடாமுயற்சி மூவி வந்திருக்கு. இந்த மூவில எவ்வளவு வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பேரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா கொடுப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, தென் அதர் ஸ்டேட்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, வேற கண்ட்ரில எவ்வளவு டேட்டா கலெக்டா இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு ஃபார்மேட்ல கொடுப்பாங்க ஒவ்வொரு சப்ளையர்ஸும். ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையும் அந்த ரா டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு யூசருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண்ட் யூசர் வந்து ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கலாம். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒன்னே பெரிய அறிஜீவியா இருக்கலாம், இல்லாட்டி எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸா காட்டலாம், இல்லாட்டி ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் விசுவலைசேஷன் பார்ட்டாவும் அதை காட்டலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலரான டூல் என்ன அப்படின்னா பவர் பிஐ அண்ட் டேப்லூ. ஸோ முன்னாடிலாம் எல்லாம் என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்க. பேசிக்கா எக்ஸல் யூஸ் பண்ணிருப்பீங்க. எக்ஸல்ல கிராஃப்லாம் இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் பவர் பிஐன்னு வச்சுக்கோங்க. அதுலயே வந்து ஒரு சூப்பர் மேன் ஆஃப் எக்ஸல் பாத்தீங்க அப்படின்னா பவர் பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் பிஐயும் டேப்லூவும் யூஸ் பண்ணி விசுவலைசேஷன் பார்ட் பயங்கரமா காட்டுவாங்க. சரி ஓகே, அப்பனா இது ஒரு நான் கோடிங் ஜாபா, வெறும் பவர் பிஐயும் டேப்லூவும் யூஸ் பண்ண டேட்டா அனலிட்டிக்ஸ்டா மாறிடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ நீங்க வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தானுடைய பேசிக் நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பா பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தென் வந்து எஸ்கியூல யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். நீங்க டேட்டா சைட்ல போறீங்க அப்படி முடிவு பண்ணிட்டாங்களே சரி, எய்தர் இட் குட் பி டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி எந்த ஃபீல்டுக்குள்ள போனாலும் சரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா எஸ்கியூல் தான். எஸ்கியூல யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். எஸ்கியூலே தெரியாம டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிட்டேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நம்மள ஏமாத்திக்கிறது. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டாவா காட்டுறோம். அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றோம், பிளஸ் பேசிக் கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. எக்ஸிஸ்டிங் டேட்டா எடுத்துறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சாரோட நெக்ஸ்ட் மூவி வரப்போகுது. அந்த நெக்ஸ்ட் மூவி எப்படி ஓடும், அது எப்படி கலெக்ஷன்ஸ் ஆகும் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்த எல்லா மூவிஸ் எடுப்பாங்க. அந்த மூவிஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவியா இருக்கலாம், ஒரு வந்து அண்ணன் தம்பி ஃபேமிலி சென்டிமெண்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஃபைட் மூவியா இருக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு ஆடியன்ஸை ரீச் பண்ணுச்சு, எவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் ஆச்சு அந்த அமௌண்ட்ல. இப்போ நெக்ஸ்ட் மூவி வந்து இந்த ஃபார்மேட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா
ப்ரீவியஸா இருக்கிறத கம்பேர் பண்ணி இது என்ன மாதிரி வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதா வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கும். நிறைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதான் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேக் போன். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேட்டாவோட ப்ரெடிக்ஷன் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு மூலையாகவே இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்க்கு மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்கு. பட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தயவு செஞ்சு ஈஸியாக நினைச்சிடாங்க, இது நான் கோடிங் ஜாப் நினைச்சிடாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீ முடிவு பண்ணிட்டு அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை விட யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் கோடிங் அண்ட் யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். இந்த நிறைய ஆப்டிடியூட்லாம் காலேஜ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், இதில் எல்லாத்துலேயும் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடி டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்து டெப்த் நாலேஜ் கற்றுக்கணும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆனும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் பைத்தான் அண்ட் யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் எஸ்கியூஎல் ஆல்சோ. எஸ்கியூஎல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சுக்கணும். சும்மா கொரிய ஃபெச் பண்ணுறது மட்டும் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நீங்கள் பக்காவாக பார்க்கணும். அதான் எவ்வளோ டேட்டா எடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா சயின்டிஸ்ட்க்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அண்ட் கோடிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சூஸ் டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ். நம்பர் 5 இன்னைக்கு இருக்க க்ரீம் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து சேவ் எக்ஸாம்பிள் ஒரு கோபுரம் கட்டுறோம் அப்படின்னா அதில் டாப்ல எது இருக்கு அப்படின்னா ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமான ஒரு மித்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது மித்துன்னு கூட சொல்ல முடியாது. பட் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா 2027 80% ஆஃப் ஐடி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 1,00,000 பேர்த்தில் 80,000 பேத்துக்கு வேலை வாய்ப்பு போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக 2027 இருக்கும் அப்படின்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஏஐ தான். ஸோ இந்த ஏஐனால வேலை போகுதா அப்படின்னா அப்படி திங்க் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் ஏஐ அப்ஸ்கில் பண்ணிக்கலையோ, நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஏஐ உன்னோட எக்ஸிஸ்டிங் ஜாப் ரோலில் நீ அப்ஸ்கில் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வேலை வாய்ப்பு போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐயோட கான்செப்ட் சாட் ஜிபிடி அண்ட் கூகுளோட ஜெமினி, தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனா டெவலப் பண்ணியிருக்க டீப் சீக், இதெல்லாம் வந்து பயங்கர பாப்புலரான ஏஐயா இருக்குது. ஸோ ஏஐ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சாட் ஜிபிடி இப்போ ஒரு காலத்தில் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுமோ அது மாதிரி இப்போ எல்லாமே சாட் ஜிபிடி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஈவன் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் யூஸ் பண்ணுறோம், அதுவும் வந்து ஏஐ கான்செப்ட் தான். தென் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதுவும் வந்து ஏஐ தான். ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் வந்து ஏஐ தான். எக்ஸலில் பண்ணி கோபைலட் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஏஐங்கிறது வந்து ஆப்ஷனே கிடையாது. நீ என்ன டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லணும் தெரியுமா 4 டெக்னாலஜி, நீ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து ஏஐ இஸ் நாட் கோயிங் டு பி ஆப்ஷனல், ஏஐ இஸ் கோயிங் டு பி எசென்ஷியல் அப்படின்றாங்க. ஒரு எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் மாதிரி தான் அந்த ஏஐ வந்து எல்லா ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்க போகுது. ஸோ ஏஐ நீ படிக்க போகிற அப்படின்னா ஓகே, அது எல்லாமே வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருக்க போது. ஸோ பியூராக நான் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியராக மாற போகிறேன் அப்படின்னா நீ எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டீப் லேர்னிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தென் நியூரல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே டொமைன்ஸ். தென் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ நீ முடிவு பண்ணிட்டுனா யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் பைத்தான். பைத்தானில் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, இன்பில்ட் லைப்ரரிஸ் நிறைய இருக்காங்க, இன்பில்ட் லைப்ரரிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர் வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிஏ, அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜிஐ, அது வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை ரூல் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ தான் அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எவர்கிரீனாக இருக்க போது, மார்க்கெட்டவே ரூல் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பைத்தானோட சேர்த்து நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐயில் வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்க போது, அதை வந்து மறக்கவே முடியாது யாராலையும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 கோர்ஸ் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், டாப் 5 கோர்ஸஸ் சொல்லியிருக்கோம். இந்த 5 கோர்ஸஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, சார் இந்த கோர்ஸ் நான் படிக்கணும் ஆசைப்பட்றேன், இல்லாட்டி நான் டெஸ்டிங் படிக்கணும் ஆசைப்பட்றேன், இல்லாட்டி நான் யூஎக்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்றேன், இல்லை நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்
படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க எப்பனாலும் இந்த ஆஃபீஸ்ல பார்க்கலாம். நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்னாலும் கோர்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, எங்க ஆஃபீஸ்ல எல்லாத்துக்கும் தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஜாவா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டேட்டா சயன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா உட்கார்ந்து பேசலாம் நீங்க. ஒரு கோர்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல கோர்ஸா சூஸ் பண்ணுங்க. ஈவன் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த்ல அந்த கோர்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகல அப்படின்னா, யூ மஸ்ட் பி ரெடி டூ சேஞ்ச். அந்த மாதிரி. அதனால வந்து அதுவே புடிச்சுக்கிட்டே இருந்துறாதீங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு புடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உண்மையிலேயே அந்த கோர்ஸ் ஒர்த்தா இல்ல அப்படின்னா, யூ கேன் சேஞ்ச் இமிடியேட்லி. இது ரிலேட்டட் எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க ஆஃபீஸ்க்கு எப்பனாலும் வரலாம். எங்க ஆஃபீஸ் நாங்க எல்லாமே சென்னையில இருப்போம். சென்னை டீம் ஆஃபீஸ்ல இருப்போம். யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் அஸ் அட் எனி டைம். எல்லா கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஃப்ரீயா எங்களை ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இல்ல வர முடியல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கொரிய போடுங்க. எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க் யூ சோ மச்.